நடிகர் தனுஷை தங்களின் மகன் என உரிமை கோரும் மேலூர் கதிரேசன் தம்பதியினர் தாக்கல் செய்துள்ள பள்ளி மற்றும் சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள அங்க அடையாளங்கள் அவரின் உடலில் இல்லை என்று மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் வைரமுத்து ராஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. நடிகர் தனுஷ் தனது மகன்தான் என்று மேலூர் நீதிமன்றத்தில் கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகர் தனுஷ் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கும் போது நடிகர் தனுஷ் பிப்ரவரி 28ஆம் தேதி நேரில் ஆஜராகி அவர் உடலில் உள்ள அங்க அடையாளங்களும் கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் கொடுத்துள்ள சான்றிதழில் உள்ள அங்க அடையாளங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் வைரமுத்து ராஜு தலைமையில் ஒரு மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த பரிசோதனையை மேற்கொண்டனர். அந்த பரிசோதனை நீதிமன்ற பதிவாளர் அறையில் நடைபெற்றது. அந்த அறிக்கை என்ன இருக்கிறது என்று நேற்று, அதாவது மார்ச் 20ஆம் தேதி அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள நீதிபதியின் தனி அறையில் வைத்து அந்த அறிக்கை திறந்து பார்க்கப்பட்டது. சீலிட்ட கவரில் இருந்து அந்த அறிக்கை திறந்து பார்க்கப்பட்டது. அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என நாம் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் வைரமுத்து ராஜுவிடம் வினவிய போது கேட்டபோது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது அந்த சான்றிதழில் உள்ள அங்க அடையாளங்கள் மச்சம் மற்றும் தழும்புகள் தனுஷின் உடலில் இல்லை என்றும், ஆனால் தழும்பை அழிக்க முடியாது, சிறிதாக்கலாம் என்றும், மச்சத்தை அழித்து விடலாம், லேசர் கருவி மூலம் அழித்து விடலாம் என்றும், ஆனால் இதை அழித்ததை எப்படி சரிபார்க்க முடியும் என்றால் டெர்மாஸ்கோப் என்ற ஒரு கருவியின் மூலமே இதை சரிபார்க்க முடியும் என்றும் அவர் சான்றிதழ் அளித்துள்ளார். மேலும் நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மார்ச் 27ஆம் தேதிக்கு இதை ஓப்பன் கோர்ட்டில் இந்த விவாதம் நடக்கும், விசாரணை நடக்கும் என்று உத்தரவிட்டது.